தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்து வெளியான இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ராஜ்கிரண், சத்யராஜ், அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, இளவரசு, பார்த்திபன், சமுத்திரகனி இப்படி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு மேலோட்டமாக பார்க்கும்போது, ஹீரோ தனுஷ் அவர்கள் தாய்லாந்தில் கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. தன்னோட அப்பா ராஜ்கிரண் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் சொந்த ஊருக்கே வந்து அவர் நடத்தின ஹோட்டலை தானே நின்று நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி இருக்கும்போது தனுஷுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு ஈகோ கிளாஸ் வெடிக்குது. இதன் விளைவாக இந்த ஒரு ஈகோ கிளாஸ் எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்றத சொல்லக்கூடிய படமாக இந்த இட்லி கடை உருவாகி இருக்கு. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் நடித்த அனைத்து முக்கிய நடிகர்களுக்குமே மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு கதாபாத்திரம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஸ்கெட்சில் தனுஷ் அவர்கள் ஒவ்வொரு கேரக்டருமே நல்ல திறம்பட கையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திபன் அவர்களுடைய கேரக்டர் ஒரு ஸ்டேஜில் நம்ம அத்தனை பேரோட கைத்தட்டலுமே வாங்குது. ஸோ அந்த அளவுக்கு டயலாக்ஸுமே வந்து பக்கவாக எழுதியிருக்காரு அவரு. அடுத்து நடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தரை பாராட்டியும் இன்னொருத்தரை குறைச்சும் மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தர் கேரக்டருமே படம் முடிஞ்சு வரும்போது நம்மளுடைய மனசில் நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அத்தனை பேரோட பர்ஃபார்மன்ஸுமே டாப் லெவலில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் என் சாமி தந்தானே பாட்டும் நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் வரக்கூடிய மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் கிரண் கௌசிக் அவர்களுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு ஒரு ஃப்ரேம்லேயும் கூடுதல் அழகு சேர்க்குது. மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவும் நேர்த்தியாகவே எடுத்திருக்காங்க படத்தை. இனி வரக்கூடிய காலங்களில் தனுஷ் அவர்கள் எத்தனை படங்கள் இயக்கினாலும் சரி, இயக்கி நடித்தாலும் சரி, என்றைக்குமே இந்த ஒரு படத்திற்கு தனித்துவமான இடம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த இட்லி கடை திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று சொல்லலாம். அதாவது இட்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதே போல் இட்லி கடை திரைப்படம் பார்த்தா ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம மனசுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவும் எமோஷ்னலாக இருக்குது. ஃபீல் குட் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இந்த படம் இருக்கும். இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.